अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुबरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुगदातं तपोनिधिं। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग ततुपाय गतिरुदारः सन्दर्शयन् निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। பராசர மகர்ஷி நமக்கு விரித்து உரைத்ததான இந்த விஷ்ணு புராணத்திலே 6 அத்தியாயங்கள் பர்யந்தமாக பார்த்தோம். நேற்றைய தினம் சாதுர்வர்ணிய விபாகம் அப்படின்ற பர்யந்தமாக பார்த்தோம். அது மேலும் இந்த சிருஷ்டியை எப்படி தான் மேற்கொண்டு அதை நடத்தினார் அப்படின்றத இப்போ 7வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறார். இந்த 7வது அத்தியாயத்தில் தான் அநேக ரிஷிகள் எல்லாம் எப்படி பிறந்தார்கள், அந்த வம்சம் எப்படி தொடர்ந்தது அப்படின்றத எடுத்து காட்டுறார். பராசர சொல்கிறார். ஸ்ரீ பராசர உவாச்ச ததோபித்யாயதஸ்தஸ்ய ஜக்னிரே மானசா பிரஜாः தச்சரீர சமுத்பன்னைः காரியைஸ்தைः கரணைः சஹ க்ஷேத்ரஜ்ஞா சமவர்த்தந்த காத்ரேபியஸ்தஸ்ய தீமதः. அப்படி அந்த எம்பெருமானை தியானம் பண்ணி ஆரம்பித்த அந்த சிருஷ்டியில் பல ஜீவாத்மாக்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டார்கள், சரீரங்களோடு சிருஷ்டிக்கப்பட்டார்கள். அதுதான் பார்த்தோம். நேற்றைய தினம் பார்க்குறச்சவே தேவ மனுஷ்ய திரியக்கு ஸ்தாவரங்கள் அப்படின்னு 4 விதமான சிருஷ்டிகள் அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி அவர்களுக்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னா க்ஷேத்ரஜ்ஞர்கள் அப்படின்னு. பகவத்கீதையிலும் கண்ணன் அப்படி தான் சொல்லுவார். க்ஷேத்ரஜ்ஞன் அப்படின்னு தான் பேர் சொல்லுவார். க்ஷேத்ரஜ்ஞன்னா என்ன அர்த்தம்னா க்ஷேத்திரம் ஜானாதி, ஒரு சரீரத்தோடு இருக்கிற அந்த சரீரத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான், அவனுக்கு தான் க்ஷேத்ரஜ்ஞன் அப்படின்னு பேர். அப்போ இந்த லோகத்தில் பிறந்திருக்கிற பத்த ஜீவாத்மாக்களாகிற நமக்கெல்லாருக்குமே அந்த பேர் தான் க்ஷேத்ரஜ்ஞன் அப்படின்னு. அந்த மாதிரி க்ஷேத்ரஜ்ஞாக சமவர்த்தந்தா காத்ரேபியஸ்தஸ்ய தீமதः. அந்த பிரம்மாவினுடைய சிருஷ்டியில் இந்த க்ஷேத்ரஜ்ஞர்கள் எல்லாம், இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் சரீரத்தை கொண்டு தாங்கள் இருந்தார்கள் அப்படின்னு காட்டுறதுக்கு சர்வே சமவர்த்தந்தா ஏ மயா பிராகுதாகிருதாக தேவாத்யா ஸ்தாவராந்தாச்ச தைகுண்ய விஷயஸ்திதாக. இது முன்னாடி நான் சொன்ன இந்த தேவ மனுஷ்ய திரியக்கு ஸ்தாவரங்கள் அப்படின்ற 4 யோனிகளில் அந்த ஜீவாத்மாக்கள்லாம் பிறந்தார்கள் அப்படின்னு காட்டினார் பராசரர். அது மேலே சொல்கிறார் ஏவம் பூதானி சிருஷ்டானி சராணி ஸ்தாவராணிச்சா. இப்படி தான் சரங்கள் ஸ்தாவரங்கள் அப்படின்னு 2 விதமான இந்த சிருஷ்டி வஸ்துக்கள் படைக்கப்பட்டது. சரம் அப்படின்னா சலிக்கக்கூடியது, ஸ்தாவரம் அப்படின்னா ஒரே இடத்துல இருக்கக்கூடியது. அந்த மாதிரியான சரஸ்தாவரங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. யதாஸ்ய தா பிரஜா சர்வா நவ்யவர்தந்த தீமதः அதான்யான் மானசான் புத்திரானே சதிருஷான் ஆத்மனோ சிருஜதி. இவர்களெல்லாம் மேற்கொண்டு சிருஷ்டியை முன் நடத்துகிறா அப்படின்னு பார்த்தா இவர்கள் சிருஷ்டியை நடத்தலை. ஆனபடியால் பிரம்மாவானவர் திரும்பவும் தன்னுடைய மனசால சில பேரை சிருஷ்டித்தார். அந்த சில பேர் யார் அப்படின்னாக்கா புருகும் புலஸ்தியம் புலகம் கிரதும் அங்கிரசம் ததா மரீச்சிம் தக்ஷம் அத்ரிம் ச வசிஷ்டம் செய்வ மானசான் அப்படின்னு பிரம்மாவினுடைய மானச புத்திரர்கள், மனசினாலேயே மனசுலேயே பிறந்தவர்கள் 9 பேர். பிரம்மாவுடைய மனசில் பிறந்தவர்கள் 9 பேர். யார் அதுன்னா புருகு, புலஸ்தியர், புலஹர், கிரது, அங்கிரஸ், மரீச்சி, தக்ஷர், அத்ரி, வசிஷ்டர் அப்படின்னு 9 பேர். இந்த 9 ரிஷிகள் தான் பிரம்மாவுடைய மானச புத்திரர்கள், பிரம்மாவுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்ல கொண்டாடப்படுறார்கள். இவர்களை சிருஷ்டிச்சதுக்கு காரணம் என்னன்னா முன்னாடியே இந்த 3 குணங்களோட சேர்ந்த இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் சிருஷ்டிச்சார். அந்த காலத்தில் இன்னும் சிருஷ்டி மேற்கொண்டு நடக்கலை. ஆனபடியாலே இவர்களெல்லாம் சிருஷ்டித்தார். இவர்களெல்லாம் இந்த சிருஷ்டியை மேற்கொண்டு நடத்தணும் அப்படின்றபடியாலே நவ பிரம்மாண இத்தியேதே புராணே நிச்சயம் கிருதாக அப்படின்னு இவர்களுக்கெல்லாம் என்ன பெருமை இருந்ததுன்னா மற்ற புராணங்களில் இவர்களையே பிரம்மா சொல்கிற அளவுக்கு இவர்களுக்கெல்லாம் பெருமை. இந்த 9 பேர் வேற இல்லை, அந்த பிரம்மா வேற இல்லை சொல்கிற அளவுக்கு இவர்களுக்கு இருந்த பெருமை. ख्यातिं भूतिं च सम्भूतिं क्षमां प्रीतिं तथैव च सन्नतिं च तथैवोर्जाम् अनसूयां तथैव च प्रसूतिं च ततः सृष्ट्वा ददौ तेषां महात्मनां पत्न्यो भवध्वम् इत्युक्त्वा
தேசாமேவ தத்தவான் அப்படின்னு. இவன் இந்த 9 பேர் இந்த ரிஷிகளை மட்டும் படைச்சது இல்லாமல் பிரம்மா 9 கன்யைகளில் படைக்கிறார், 9 பெண் பிள்ளைகளை பிறக்கிறார். ஏன்னா இவர்களோட கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஆனபடியால் அந்த 9 பெண்கள் யாருதுன்னா ஹியாதி, பூதி, சம்பூதி, க்ஷமா, பிரீத்தி, சன்னதி, ஊர்ஜா, அனசூயா, பிரசூதி அப்படி இந்த 9 பேர். அப்போ அந்த பிருகுவாதி 9 ரிஷிகளை பார்த்தோம், இந்த கியாத்தியாதி 9 ஸ்திரீகளை பார்த்தோம். இவர்களுக்கு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவர்கள் பிரஜையை சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். சனந்தநாதயோ ஏச்ச பூர்வ சிருஷ்டாஸ்து வேதசா நதே லோகேஷ்வசஜ்ஜந்த நிரபேக்ஷா பிரஜாசுதே சர்வே தேபியாகத ஜானா வீதராகா மிமத்சராக தேசேஷு நிரபேக்ஷேஷு லோகசிருஷ்டோ மகாத்மனா அப்படின்னு இந்த பிரம்மா இவர்கள் இந்த 9 பேர் படைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 4 பேரை படைச்சிருக்கார். யார் அதுனா சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனசுஜாதர் அப்படின்னு 4 பேர். அந்த 4 பேர் குமாரர்கள் அப்படின்னு பேர். ஏன் குமாரர்கள்னா ரொம்ப இளம் பிராயத்தோடு இருக்கிறவா, இளம் வயசோடு இருக்கிறவா அந்த 4 பேர். ஒரு 5 வயசோட இருக்கிறவா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் 5 வயசோடு இருக்கிறான்னா அது ஒரு கோபத்தால் பிரம்மா இவன் 4 பேரை படைச்சு மேல்கொண்டு நீங்கள் சிருஷ்டியை நடத்துங்கோ அப்படின்னு சொன்னால் இவன் 4 பேர் என்ன பண்ணிட்டான்னா நமக்கு பிரம்மா பரபிரம்மத்திடத்துல நமக்கு மனசு லயிச்சிருக்கிறது, நமக்கு சாம்சாரிகமான விவகாரங்களில் நம்ம ஈடுபடுறதுக்கு நமக்கு மனசு இல்லை. ஆனபடியால் நமக்கு கல்யாணம் வேண்டாம், குழந்தைகள் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நம்ம பிரம்மத்தை தியானம் பண்ணிட்டே இருந்துடுறோம் அப்படின்னு சொல்லவே பிரம்மாவுக்கு அதீவமான கோபம். உங்களுக்கு இந்த வயசு மாறாமல் இருக்கட்டும்னா அவள் சொன்னா இதுதான் வேண்டுவது, அம்மாடியே வேண்டுவது இது. இந்த வயசு மாறினா தானே யவ்வனம் வந்தால் தானே எனக்கு ஸ்திரீ வேணும், அது வேணும், இது வேணும்னு ஆசைப்படுவான். இந்த 5 வயசோடு இருந்துடுவான், எந்த ஆசையும் இருக்காது. நன்ன பிரம்மத்தை தியானிக்கிறான்னு அவள் கிளம்பி போயிட்டான். அவருக்கு ஒரு சிந்தை, ஐயோ இந்த மாதிரி 4 பேரை படைச்சேனே இவா எல்லாம் பண்ணலையே, சரி இந்த நாரதர் இன்னொரு பிள்ளையை சிருஷ்டிப்போம், நாரதர் அப்படின்னு பேர், பிரம்மாவுடைய பிள்ளை நாரதர், அவரை சிருஷ்டிப்போம் அப்படின்னா அவரும் அதே மாதிரி போயிட்டார். சனகாதி அந்த ரிஷிகுமார்களை பார்த்து அண்ணன்மார்கள் அந்த வழின்னா நான் எந்த வழி, அண்ணன்மார்கள் போன வழின்னு அவளும் போயிட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் இந்த பிருகுவாதிகளெல்லாம் சிருஷ்டிச்சிருக்கா. இதெல்லாம் மற்ற பாகவதாதி புராணங்களில் தான் சொல்லப்படுறது. அப்போ இந்த பிருகுவாதிகளெல்லாம் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி அவள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கா. அவள் எல்லாம் எப்படி இருந்தா சனந்தநாதயோ ஏச்ச பூர்வ சிருஷ்டாஸ்து வேதசா. அதனாலேயே இங்கே பூர்வ சிருஷ்டாக அப்படின்னு காட்டுறான், முன்னாடியே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள்னு காட்டுறான். அப்பேற்பட்டவர் நதே லோகேஷ் வசஜந்தா நிரபேக்ஷா பிரஜாசுதே. அவள் இந்த லௌகிக வாழ்க்கையில் ஈடுபடவே இல்லை. சர்வேதே ஆகத ஜானா வீதராகா விமத்சராக. ஆனால் ஞானம் அவ்வளோ ஸ்புட்டமாக இருக்கிறது, அவர்களுக்கு பரபிரம்மத்தை பற்றின ஞானம் அவ்வளோ நன்னா இருக்கிறது. இந்த லோகத்தில் வைராக்கியம்ன்றது அவ்வளோ பெருசாக இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிற விமத்சராக, ஒருத்தரை பார்த்து அசூயப்படாதவர்கள், பிறர் மினுக்கம் பொறாமையில்லா பெருமை அப்படின்னு காட்டுறாரு நம் ஆச்சாரியர்கள். அந்த மாதிரியான ஒரு அனசூயர்கள் இருந்தார்கள். தேசேவ நிரபேக்ஷேஷு லோகசிருஷ்டோ மகாத்மனः பிரம்மணோபூன் மகான் குரோதः திரைலோக்கிய தஹரக்ஷமः தஸ்ய குரோத அப்படின்னு காட்டுற. அதாவது இந்த மாதிரி இந்த பிள்ளைகள் எல்லாம், சனந்தநாதி பிள்ளைகள் எல்லாம் இந்த மாதிரி மேல்கொண்டு சிருஷ்டியை பண்ணுறதில்லை அப்படின்னு சொன்ன உடனே பெரிய கோபம் பிரம்மாவுக்கு. உங்களெல்லாம் படைச்சதே சிருஷ்டியை மேல்கொண்டு நடத்துறதுக்கு, பிரஜைகளை உற்பத்தி பண்ணுறதுக்கு, நீரானா இந்த மாதிரி என் வார்த்தை கேட்கறது இல்லையா. அந்த காலத்திலேயே தகப்பனார் வார்த்தை கேட்கலன்னு பிரசித்தி அவர்களுக்கு தான். அப்போ அவருக்கு ஒரு கோபம் வருது, அந்த தகப்பனாருக்கு ஒரு கோபம் வருது, இந்த மாதிரி நான் உங்களை படைச்ச பிரயோஜனமே இல்லாமல் போகிறதே அப்படின்னு பெருத்த கோபம். எத்தனை பெரிய கோபம்னா அவருடைய கோபத்தாலே 3 லோகங்களை எரிச்சுடுற அளவுக்கு கோபம் வந்ததா பிரம்மாவுக்கு. ஆனால் எரிக்கலை, அவ்வளோ தீவிரமான கோபம் வந்ததோ இல்லையோ, அந்த கோபத்தோட இந்த புருவம் அந்த புருக்குட்டி அப்படின்வா, அந்த புருவத்தை அப்படியே சுருக்கி அப்படி வச்சிருந்தா அந்த கோபத்தாலே பிறந்தவர் பரமசிவனார் சங்கரனார். அதை காட்டுறாருங்க. தஸ்ய குரோதாத் சமுத்பூதः ஜுவாலாமாலாதி தீபிதம் பிரம்மணோ பூத் ததா சர்வம் திரைலோக்கியம் அகிலம் முனே भ्रुकुटी कुटिलात्तस्य ललाटात् क्रोधदीपितात् समुत्पन्नस्तदा रुद्रः मध्याह्नार्क समप्रभः. அந்த கோபத்தாலேயே பிறந்தபடியாலே அத்தியந்தமான தேஜஸ். எப்படின்னா மத்தியானத்தில் இருக்கிற சூரியனை போல தேஜஸ்ன்றா. அது நம்மூர் வாழ்க்கை சொல்லவே வேண்டாம். மத்தியான வேளை சூரியன் எப்படி இருப்போம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ அப்பேற்பட்ட அந்த சூரியனை போல தேஜஸோட ஒரு சிவனார் பிறந்தார்னா அதான் ஆழ்வார் காட்டுறார். நான்முகனை நாராயணன் படைத்தான்
நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் அப்படின்னு ஆழ்வார் காட்டுவார். அந்த மாதிரி இந்த சிவனை பரமசிவனாரை இந்த பிரம்மா படைச்சார் அப்படின்னு காட்டுறார். அந்த மாதிரி படைச்ச அந்த சிவனார் எப்படி இருந்தா, பரமசிவனார் எப்படி இருந்தானா, அர்த்தநாரி நரவபுகு பிரச்சண்டோதி சரீரவான் அப்படின்னு அர்த்தநாரீஸ்வரனா பிறந்தான். ஒரு பாதி சரீரம் சிவன், ஒரு பாதி சரீரம் பார்வதி அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா. அது அந்த காலத்து இன்னும் சிவன் பார்வதியும் பேர் கிடையாது. அர்த்தநாரீஸ்வரன் பிறந்திருக்கிறான். ஒரு நாரி ஒரு நரன் அப்படின்னு தான் பேர், அது மேலே பேர் கிடையாது. இனிமே தான் பேர் ஏற்பட போகிறது. அதை சொல்கிறார். அர்த்தநாரி நரவபுகு பிரச்சண்டோதி சரீரவானே விபஜாத்மானம் இத்யுக்த்வா தம் பிரம்மாந்தர்ததே ததா. அந்த பிரம்மாவுக்கு இந்த கோபம், அந்த பெருத்த கோபத்தால் பிறந்திருக்கார். பாதி கோபம் குறைஞ்சிடுச்சு, ஆனால் இன்னும் கோபம் பூர்த்தியாக தீரலை. அந்த கோபத்தாலேயே ஒரு ஆணையிடுறார், உன்னுடைய சரீரத்தை ரெண்டாக பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அங்கேயே மறைஞ்சுட்டார் பிரம்மா. என்ன ரெண்டாக பிரிச்சுக்கோன்னா, அர்த்தம் மனுஷ, அதாவது அர்த்தம் ஆண் அர்த்தம் பெண் அப்படின்னு இருக்கிறது இல்லையா, பாதி ஆண் பாதி பெண் அப்படின்னு ரெண்டு சரீரங்கள் சேர்ந்து இருக்கிறது இல்லையோ, பிரிச்சுக்கோ. ஆண்னு தனியாக வந்துட்டோம், பெண்ணு தனியாக வரட்டும் அப்படின்னு சொல்லவே அதை சொல்கிறார். ததோக்தோசௌ விதாஸ்திரீத்வம் புருஷத்துவம் ததா கரோத்து. உடனே சிவனார் பார்த்தார், பரமசிவனார் பார்த்து ஆண் பெண் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுட்டார் அந்த சரீரத்தை. ததோக்தோசௌ விதாஸ்திரீத்வம் புருஷத்துவம் ததா கரோத்து விபேத புருஷத்துவம் ச தசதா சைகதா புனஹா அப்படின்னு புருஷர்கள், அது ஒரு ஆணு பெண் அப்படின்னு மட்டும் பிரிக்கல, அந்த ஆண் சரீரத்தையே இன்னும் ஒரு 11 பிரிச்சார். அதுதான் ஏகாதச ருத்ரர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. 11 ருத்ரர்கள் 11 ருத்ரர்கள் அப்படின்னு வேதத்தையே கொண்டாடப்படுறது. அந்த 11 ருத்ரர்கள் இப்படி தான் வந்தான். இனி அந்த ஸ்திரீ சரீரம் இருக்கிறது இல்லையோ, அதையும் தான் விபஜித்தார், 10 விதமாக விபஜித்தார் அப்படின்னு காட்டுறது. சௌமிய அசௌமிய ததா சாந்தா சாந்தாசாந்தைஹி ஸ்திரீத்வஞ்ச ச பிரபு அப்படின்னு அந்த பெண் சரீரத்தையும் சௌமியமான சரீரம் அசௌமியமான சரீரம், சௌமியம்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறது, அசௌமியம்னா கோரமாக இருக்கிறது, அந்த மாதிரியாக இருக்கிறது. சௌமிய அசௌமிய ததா சாந்த அசாந்தைஹி சாந்தமான சரீரம், அசாந்தம் அதாவது அந்த கலங்கின சரீரம், சாந்தாசாந்தை ஸ்திரீத்வஞ்ச ச பிரபு அப்படின்னு இந்த மாதிரியாக பல விதமாக அந்த சரீரத்தை தான் பிரிச்சுட்டார். இப்போ ஸ்திரீ சரீரங்கள் பல, புருஷ சரீரங்கள் பல அப்படின்னு அடுத்து. ததோ பிரம்மாத்ம சம்பூதம் பூர்வம் சுவாயம்புவம் பிரபு ஆத்மானமேவ கிருதவானு பிரஜாபாலியே மனும் திஜா அப்படின்னு இந்த மாதிரி சிவனை பரமசிவனாரை இந்த மாதிரி ஏகாதச ருத்ரர்களும் பிரிச்சுட்டார், ஸ்திரீ சரீரமாக பிரிச்சுட்டார். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னும் அந்த கோபம் ஆறலையோ இல்லையோ, எந்த பிள்ளையை நான் பிறப்பித்தாலும் இதுக்கு மேல் கொண்டு பிரஜா சிருஷ்டி பண்ணுறதில்லை அப்படின்னு இருக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு இது மேலே தன்னுடைய பிள்ளையா சுவாயம்புவ மனுவை படைக்கிறார் பிரம்மா. அந்த சுவாயம்புவ மனு தான் சரி தேவருடைய ஆணையானால் நான் மேல் கொண்டு பிரஜோத்பத்தி பண்ணுறேன்னு ஒத்துண்டார். அப்போ தான் பெரிய மூச்சு விட்டார் பிரம்மா. சரி இப்போ இவரை கொண்டு தான் நாம் மேல் கொண்டு சிருஷ்டியை நடத்தணும் அப்படின்னு அந்த அவருக்கு தான் சுவாயம்புவ மனுன்னு பேர். அந்த சுவாயம்புவ அப்படின்னு அந்த அந்த தன்னுடைய பிள்ளையை மனுவா ஆக்கினார். மனுவா ஆக்கினார் என்ன, இதை முன்னாடியே பார்த்துருக்குறோம். ஒரு பிரம்மாவினுடைய கல்பத்தில், அதாவது அவருடைய ஒரு பகலில் 14 பேர் ஆண்டு போகிறா அப்படின்றத பார்த்துருக்கோம். அந்த 14 பேரில் முதல்ல இந்த அரசனை வைக்கிறார் மனு, சுவாயம்புவ மனு வைக்கிறார். மனு விஜார் சதரூபாஞ்ச தாம்னாரின் தப்போ நிர்தூத கல்மஷாம் சுவாயம்புவோ மனுர்தேவா பத்னித்வே ஜக்ரஹே பிரபு அப்படின்னு. அது ஒரு சுவாயம்புவம் மனு மட்டும் படைச்சா பிரஜோத்பத்தி எப்படி பண்ணுவார்? ஆனபடியால் அவர் கல்யாணம் பண்ணுவோம் இல்லையோ, சதரூபா அப்படின்ற ஒரு பெண்ணை படைத்தார் பிரம்மா. சதரூபான்ற பெண்ணை படைத்தார். இந்த சுவாயம்புவ மனுவுக்கும் சதரூபைக்கும் கல்யாணமாச்சு. அவர்களுக்கு சந்ததி தஸ்மாத்து புருஷாத் தேவி சதரூபா விஜாயதா பிரியவிரதோத்தானபாதோ பிரசூத்யாக்கூதி சந்நிதம் அப்படின்னு 4 பிள்ளைகள், 4 குழந்தைகள், பிள்ளைகளில் 4 குழந்தைகள், 2 பிள்ளைகள் 2 பெண். பிரியவிரதன் உத்தானபாதன் அப்படின்னு 2 பிள்ளைகள். அந்த சுவாயம்புவ சதரூபா தம்பதிகளுக்கு பிரியவிரதன் உத்தானபாதன் அப்படின்னு 2 பிள்ளைகள். அதே மாதிரி ஆக்கூதி பிரசூதி அப்படின்னு 2 பெண்கள். இந்த மாதிரி 2 பெண் 2 பிள்ளைகளுக்கு அவர்கள் ஜனனம், அதாவது ஜன்மம் கொடுத்தார்கள். கன்யாத்வயம் ச தர்மஜ்ஞ ரூபோதாரிய குணான்விதம் ததோ பிரசூதிம் தக்ஷாயா ஆக்கூதிம் ருச்சயேபுரா அப்படின்னு இந்த ஆக்கூதி பிரசூத்தின்னு இவா 2 பேர் இருக்காள் இல்லையோ, இவர்கள் 2 பேரை எங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தான்னு முதல்ல அதை காட்டுறார். பிரியவிரத உத்தானபாத சரித்திரம் மேலே சொல்ல போகிறார். முதல்ல அந்த பெண் பிள்ளைகளை எங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்படின்றத சொல்கிறார். கன்யாத்வயஞ்ச தர்மஜ்ஞ ரூபோதாரிய குணான்விதம் ததோ பிரசூதிம் தக்ஷாயா. அந்த பிரசூதின்றவளை தக்ஷ பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார்.
அதே மாதிரி ஆக்கூத்தி அப்படின்றவளை ருச்சி அப்படின்ற பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. இவா 2 பேரும் பிரஜாபதிகள்னு ஏன் சொல்லப்படுறான்னா இவர்கள் தான் பிரஜைகளை நல்ல பெருசாக உற்பாதனம் பண்ணா அப்படின்னு காட்டுறது. பிரஜாபதி ச ஜக்ராஹா தயோர் ஜக்னே சதக்ஷினா, இவர்கள் அந்த நாட்டை ஆண்டார்கள், அப்படியும் பிரஜாபதிகள் அப்படின்னு பேர். அந்த விதத்தில் பிரஜாபதி ச ஜக்ராஹா தயோர் ஜக்னே சதக்ஷினா புத்திரோ யக்ஞோ மகாபாக தம்பத்தியோர் மிதுனம் ததா அப்படின்னு ஆக்கூத்தி ருச்சி அப்படின்ற தம்பதிகளுக்கு ஒரு ரெட்டை குழந்தை பிறந்தது. ரெட்டை குழந்தை என்னென்னா தனித்தனியாக சரீரங்களோட இன்னைக்கு ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே அந்த மாதிரி எப்படின்னு இல்லை, ஒரே பாகமாக 2 பேர். இப்போ எப்படி அர்த்தநாரீஸ்வரனாக பிறந்தாரோ அதே மாதிரி ஒரே பாகமாக 2 பேர் பிறந்தார். அவர்கள் தான் தக்ஷிணா யக்ஞன் அப்படின்னு 2 பேர். ஆண் பாகமும் பிறந்தது, பெண் பாகமும் பிறந்தது. ஆணுக்கு யக்ஞன்னு பேர், பெண்ணுக்கு தட்சிணை அப்படின்னு பேர். அந்த யக்ஞனுக்கும் தட்சிணைக்கும் மேல்கொண்டு கல்யாணம் நடந்தது. புத்திரோ யக்ஞோ மகாபாக தம்பத்தியோ மிதுனம் ததா யக்ஞஸ்ய தட்சிணாயாந்து புத்திரா துவாதச ஜக்திரே. உடனே கேட்டுவிடக்கூடாது, சுவாமி ரெட்டை குழந்தைகள் தானே, அண்ணா தங்கையோ தம்பி அக்காவோ இந்த மாதிரி தானே இருக்கா, இவாழ்க்கா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கேட்டுவிடக்கூடாது. அதனாலே முன்னாடியே சொன்னேன், இன்னைக்கு பிறக்கிற மாதிரி ரெட்டை குழந்தைகள்னு பெற்றுக்கல. அவர்கள் எல்லாம் ஒரு பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ ஒரு ஜென்மம் கொடுத்தான்னா நேராகவே ஒருத்தனை சிருஷ்டித்தார்கள் அப்படின்ற பரியந்தமாக எடுத்துக்கணும் இல்லையா. அது இன்னைக்கு மாதிரி பிரசவத்தை பார்த்து அவள் ஒரு 20 வருஷம் வளர்ந்து அந்த மாதிரியெல்லாம் பார்க்கல. அவருடைய சக்தியாலே, அந்த சங்கல்ப சக்தியாலேயே நேராகவே ஒரு பிரஜையை சிருஷ்டித்தார்கள். அந்த மாதிரி வர்றச்சே ஒரு ஆண் வந்தான், ஒரு பெண் வந்தா. ஆணுக்கு யக்ஞன்னு பேர், பெண்ணுக்கு தட்சிணைன்னு பேர். அவர்கள் 2 பேருக்கும் கல்யாணம், அவர்களுக்கு பிள்ளைகள். அதை சொல்கிற யக்ஞச தட்சிணாயாந்து புத்திரா துவாதச ஜக்திரே, அவர்களுக்கு 12 பிள்ளைகள் பிறந்தார்கள் அப்படின்னு காட்டுறது. யக்ஞன் தட்சிண அப்படின்ற அந்த தம்பதிக்கு 12 பிள்ளைகள். யாமா இது சமாக்கியாத்தாக தேவா ஸ்வயம்புவே மனு, அவர்களெல்லாம் யாமர்கள் அப்படின்னு பேர் பெற்றார். அப்பேற்பட்ட அந்த யாமர்கள் எல்லாம் தான் படைத்தார். அதுக்கு மேலே பிரசூத்தியாஞ்ச ததாதக்ஷஸ்சதஸ்ரோ விம்சதிஸ்ததா சசர்ஜ கன்யாஸ்தாசாம்ச சம்யங் நாமானி மேஸ்ருணு. பிரசூதிக்கும் தக்ஷனுக்கும் கல்யாணம் நடந்ததுன்னு சொன்னோமே, அது அவர்களுக்கு யார் அப்படின்னா அந்த அவர்களுக்கு விம்சதிஸ்ததா அப்படின்னு 20 பேர் பெண்கள் பிறந்தார்கள் அப்படின்னு சொல்கிறார். 20 பெண்கள் பெற்றிருக்கிறார். அந்த 20 பேர் பெண்களுடைய பேரை இங்கே சொல்கிறார். சசர்ஜ கன்யாஸ்தாசாம்ச சம்யங் நாமானி மேஸ்ருணு. ஸ்ரத்தா லக்ஷ்மீஹி திருதிஹி துஷ்டிஹி மேதா புஷ்டிஹி ததா கிரியா புத்திஹி லஜ்ஜா வபுஹு சாந்திஹி சித்திஹி கீர்த்திஹி திரையோதசி. இப்படியாக 13 பேர். இந்த 13 பேரை தனியாக பிரிச்சுட்டார். 7 பேரை தனியாக பிரிச்சுட்டார். இந்த 13 பேர் எதுக்கு பிரிச்சார்னா பத்னியர்த்தம் பிரதிஜக்ராக தர்மோ தாட்சாயினி பிரபு அப்படின்னு இந்த முதல்ல சொன்ன ஸ்ரத்தா லக்ஷ்மி திருதி துஷ்டி மேதா புஷ்டி கிரியா இவா 13 பேர் இப்போ தான் சொன்னாவே. இந்த 13 பேரை தர்மன் அப்படின்ற ஒருத்தன் கல்யாணம் பண்ணான். இனி பாக்கி இருக்கிற 7 பேர் இருக்காளே, அந்த பத்னியர்த்தம் பிரதிஜக்ராக தர்மோ தாட்சாயினி பிரபு தாபிய சிஷ்டா யவீயஸ்ய ஏகாதச சுலோச்சனாக ख्यातिः सति अथ संभूतिः स्मृतिः प्रीतिः क्षमा तथा संततिश्च अनसूया च ऊर्जा स्वाहा स्वधा तथा அப்படின்னு இவா இத்தனை பேர். भृगुर्गवो मरीचश्च तथा चैवांगिरा मुनिः पुलस्त्य पुलहश्चैव क्रतुश्चर्षि वरस्तथा அப்படின்னு இந்த பாக்கி இருக்கிற பெயர்கள் எல்லாம் இந்த பிருகுவாதி முனிகள் எல்லாம் முன்னாடி சொன்னோமோ இல்லையோ, முன்னாடி பார்த்தோமோ இல்லையோ, அவர்கள் கல்யாணம் பண்ணிட்டார்கள் அப்படின்னு காட்டுறது. क्रतुश्चर्षि वरस्तथा अत्रि वसिष्ठो वह्निश्च पितरश्च यथाक्रमம் ख्यात्याद्या जगृहु कन्या मुनयो मुनिसत्तमा அப்படின்னு இந்த ख्यात्यादि இந்த அதாவது ख्याति सति संभूति स्मृति प्रीति क्षमा संतति अनसूया ऊर्जा स्वाहा स्वधा அப்படின்னு இவா 11 பேர். அவன் 9 பேர் கூட பித்ருக்கள் வாயு அக்னி வன்னின்னா அக்னி இவா இத்தனை பேர் கல்யாணம் பண்ணா அப்படின்னு காட்டுறது. ख्याताद्या जगृहु कन्या मुनयो मुनिसत्तमा श्रद्धा कामं चलादर्पं नियमं धृतिरात्मजं संतोषं च तथा तुष्टिर्लोभं पुष्टिरसूयत मेधाश्रुतं क्रिया दण्डं नयं विनयमेव च बोधं बुद्धिस्तदा लज्जा विनयं वपुरात्मजं व्यवसायं प्रजज्ञे वै क्षेमं शान्तिरसूयत सुखं सिद्धिर्यशः कीर्तिर् इत्येते धर्मसूनवः. தர்மன் அப்படின்றதுக்கு 13 பேர் பெண் பிள்ளைகள் பெண்டாட்டிகள் அப்படின்னு பார்த்தோமா, 13 பேர் மனைவிகள்னு பார்த்தோமா. அந்த 13 பேரில் இந்த தர்மன் யாரெல்லாம் பெத்தான் அப்படின்னா அதை காட்டுறதுங்க. ஸ்ரத்தா காமம். ஸ்ரத்தான்றவள்
காமம் அப்படின்றவனை பிறப்பித்தாள். சலா அப்படின்ற லக்ஷ்மி அப்படின்றவள் தர்ப்பத்துக்கு ஜன்மம் கொடுத்தா. நியமம் அப்படின்றவள் திருத்தின்றவள் நியமம் அப்படின்றத தான் பெற்றாள். அதே மாதிரி சந்தோஷம் ததா துஷ்டி என்றவள் சந்தோஷத்தை பெற்றாள். இதெல்லாம் யாரை பெற்றா எனக்கு என்ன சுவாமின்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இது ஏதோ ஒருத்தர் கல்யாணம் ஆச்சு ஒருத்தர் பெத்துண்டா அப்படின்னு சொல்கிறது பெரிய, அது ஏதோ வேற சமாச்சாரம் இல்லை. தர்மத்தை ஆச்சரணம் பண்ணினால் அந்த தர்மத்தாலே நமக்கு என்ன எல்லாம் கிடைக்கிறதுன்றதே ஒரு மறைமுகமாக இதை சொல்லிட்டே வரார். அதாவது தர்மத்தோட ஸ்ரத்தை இருந்துட்டா நமக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். தர்மத்தோட நமக்கு லக்ஷ்மி அதாவது ஐஸ்வர்யம் இருந்துட்டா நமக்கு தர்ப்பம் வந்துடும், கர்வம் வந்துடும். அந்த தர்மத்தோட திருத்தி இருந்தால் நியமம் இருக்கும். திருத்தின்னா பிடிச்ச காரியத்தில் பின்வாங்காமல் இருக்கிறது, அதுதான் திருத்தின்னு பேர். அது இருந்துட்டா நியமம், ஒரு டிசிப்ளின் வந்துடும். அதே மாதிரி சந்தோஷம் ததா துஷ்டி அப்படின்றது, அந்த தர்மத்தோட துஷ்டின்றது இருந்தால் மனசு நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் நாம் சொன்னால் உடனே ஆமாம் சொல்ல தோன்றதா? இதே தான் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான். தர்மம் இதெல்லாம் பெத்துண்டான்னு ஒரு மறைமுகமாக கதையாக சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் விஷயம் இல்லை. சந்தோஷம் ததா துஷ்டி லோபம் புஷ்டி ரசூயதா. புஷ்டி அப்படின்றதோட லோபம் வந்துடுத்து. லோபம்னா பேராசை, அதை பெத்துண்டான். மேதாஸ்ருதம் கிரியா தண்டம் நயம் வினயமேவச்சா அப்படின்னு மேதா அப்படின்ற ஒருத்தர் இருந்தால அந்த மேதான்னா புத்தி சக்தி. அதனால யாரெல்லாம் பிறந்தான்னா ஸ்ருதம் கிரியா தண்டம் நயம் வினயம் அப்படின்னு இந்த மேதா ஸ்ருதம் அதாவது புகழ் எல்லாம் புகழ் அப்படின்றத பெற்றுண்டா. கிரியா தண்டம், கிரியான்றவள் தண்டத்தை பெற்றுண்டா. நயம் வினயமேவச்சா அப்படின்னு நயம் வினயம் இதெல்லாம் பெற்றுண்டா. போதம் புத்தி ததா லஜ்ஜா வினயம் வபுராத்மஜம் அப்படின்னு போதம் புத்தி லஜ்ஜான்னா வெட்கம், வினயம் அதாவது பண்பு இப்படின்னு சொல்கிறாளா, ஹியூமிலிட்டி என்ன சொல்லுவா, அதாவது வினயமாக இருக்க சரி வினயம் வபுராத்மஜம் விவசாயம் பிரஜக்னேவை க்ஷேமம் சாந்தி ரசூயதா அப்படின்னு இந்த சாந்தி அப்படின்றது சாந்தின்றவள் விவசாயம் பிரஜக்னேவை க்ஷேமம் அப்படின்னு விவசாயத்தை தான் பெற்றுண்டா. விவசாயம்னா நம்ம காரியம் பண்ணுறது, அந்த காரியம் பண்ணுற அந்த சக்தியை பெற்றுண்டா. க்ஷேமம் நமக்கு நன்மையை பெற்றுண்டா. சுகம் சித்திர் யச கீர்த்தி. சுகம் சித்திர் யச கீர்த்திர் இத்தேதே தர்மசூனவா அப்படின்னு சுகம் சித்தி அப்படின்றவள் சுகத்தை பெற்றுண்டா, கீர்த்தி என்றவள் யசஸை பெற்றுண்டா. இப்படியாக தர்மாவினுடைய பிள்ளைகள் இத்தனை பேர் அப்படின்னு காட்டுறான். அப்போ தர்மத்துக்கு எல்லாம் நல்ல அதாவது பலங்கள் உண்டு அப்படின்றத காட்டுறான். அது மேலே காமாதிருதி சுதம் ஹர்ஷம் தர்மபுத்திரம் அசூயதா அப்படின்னு இதெல்லாம் ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கத்தில் காமாத் ரதிஹே சுதம் ஹர்ஷம் தர்ம பௌத்திரம் அசூயதா அப்படின்னு இந்த காம அதாவது இங்கே பார்க்குறச்ச ஸ்ரத்தா காமம் அப்படின்னு தர்மனுக்கும் ஸ்ரத்தைக்கும் பிறந்தவன் காமம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையோ. அந்த காமாத் ரதிஹி அப்படின்னு அந்த காமன் இடத்துல ரதி என்றவள் தான் பத்னியாக இருந்து ஹர்ஷம் அதாவது சந்தோஷம் அப்படின்றவன் ஒருத்தனை பெற்றுண்டா. தர்ம பௌத்திரம் அசூயதா தர்மத்துடைய பௌத்திரன் அதை பெற்றுண்டா. ஹிம்சா இது வரைக்கும் தர்மனுடைய ஒரு வம்சம் சொல்லியாச்சு. இப்போ அதர்மம் அப்படின்னு இன்னொருத்தன் இருக்கிறான். அதாவது தர்மனுடைய தம்பியோ அண்ணனோ என்னவோ வச்சுக்கோங்க. அந்த அதர்மன் அப்படின்றவன் இருக்காரு. அந்த அதர்மனுக்கு யார் ஸ்திரீ அப்படின்னா அதை சொல்கிறது ஹிம்சா பாரியா அதர்மஸ்யா. அந்த அதர்மனுக்கு ஒரு பத்னி உண்டு, அவளுக்கு ஹிம்சை அப்படின்னு நமக்கு சொல்கிறச்சவே நல்லா தெரியுது அதர்மத்துக்கு பத்னி அப்படின்றது. அவள் ஹிம்சா பாரியா ததர்மஸ்யா ததோஜக்னே ததான்ருதம். அவர்களுக்கு பிள்ளைகள் 2 பேர் பிறந்தா. அன்ருதம் பொய் அப்படின்ற ஒரு பிள்ளை, கன்யாச்ச நிகிருதிஸ்தாபியாம். நிகிருத்தினா கெட்ட காரியம் அப்படின்ற ஒரு பெண்ணு, பொய் அப்படின்ற ஒரு பிள்ளை, கெட்ட காரியம்ன்ற ஒரு பெண்ணு. இவா 2 பேர் பிறந்தா அதர்மத்துக்கும் இந்த ஹிம்சைக்கும் அப்படின்னு. தாபியாம் பயம் நரகமேவச்சா. அதுக்கு மேலே அந்த அதாவது அந்த 2 பேர் இருக்காள் இல்லையோ, யார் பொய் அப்புறம் கெட்ட காரியம் அப்படின்னு 2 இருக்கிறது. அன்ருத்தம் நிகிருத்தி அப்படின்னு அவன் 2 பேருக்கும் குழந்தைகளா நரகம் பயம் அப்படின்னு 2 பேர் இருந்தது.
மாயாச்ச வேதனாச்சைவ மிதுனம் திதோ ஏதையோகோ அப்படின்னு மாயா வேதனா அப்படின்னு அது ஒரு மிதுனம் ரெட்டையாக பிறக்கிறது. இந்த சிருஷ்டி எல்லாம் ரெட்டை ரெட்டையாக இருந்துட்டே வருது. அந்த மாதிரி சொல்கிறச்சே மாயாச்ச வேதனாச்சைவ மிதுனம் இதமேதையோகோ தயோர்ஜக்னேத்தவை மாயா மிருத்யும் பூதாபஹாரணம் அப்படின்னு அந்த மாயா மிருத்யுவை தான் பெத்தாள். மிருத்யு அதாவது மாயன்றது அஜ்ஞானம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது மிருத்யுவை பெற்றுட்டார்னா அஜ்ஞானத்தால் நமக்கு மிருத்யு தான் கிடைக்கும் அப்படின்னு காட்டுறது. பூதாபஹாரணம் அதே மாதிரி பூதங்கள் எல்லாம் எடுத்துன்னு போகிற அந்த மிருத்யுவாக வந்துடுது. வேதனா ஸ்வசுதம் சாப்பி துக்கம் ஜக்னேத ரௌரவாத்து மிருத்யோர் வியாதிஜராசோக கிருஷ்ணா குரோதாஷ்ட ஜக்னிரே அப்படின்னு அந்த வேதனையானவள் தன்னுடைய பிள்ளையாக துக்கம் அப்படின்றவ பெற்றார். அது மாதிரி ரௌரவம் அப்படின்றவன் இடத்துல மிருத்யு வியாதி ஜரா சோகம் திருஷ்ணா குரோதம் அப்படின்ற 5 பேரை பெற்றான். யார் இது? வியாதிகள்னா சொல்லவே வேண்டாம், நமக்கு தெரியும். முட்டி வலிக்கிறது, கால் வலிக்கிறது, கை வலிக்கிறது, இதெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்கோமோ இல்லையோ, இதெல்லாம் வியாதிகள். அதுக்கு மேலே ஜரா அதான் மூப்பு, சோகம் திருஷ்ணா ஆசை, குரோதம் கோபம், இதெல்லாத்தையும் பெற்றுண்டான். மிருத்யு அப்படின்றது இதெல்லாம் பெற்றுண்டான். என்ன சுவாமி பண்ணுறதுக்குன்னா இவர்களெல்லாம் இவ எல்லாம் யார்கிட்ட இருக்கிறாளோ அவர்களெல்லாம் தான் எடுத்து போகணுன்றபடியால் மிருத்யு இதெல்லாம் பெற்றுண்டா. ஆனால் நல்ல வேளை இவர்களுக்கும் பிள்ளை உண்டான்னா இவர்களெல்லாம் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருந்தார்களா, இவர்களெல்லாம் திரும்பி யாரையும் பெற்றுக்கலையாம். இத்தோட நின்றுடுத்தா வம்சம். அதை காட்டுறது இங்கே துக்கோத்தரா ஸ்மிருதாஹியதே சர்வே சாதர்ம லட்சணாக நைஷாம் புத்திரோஸ்தி வைபாரியாத்தே சர்வே உர்துரேதசா. அவர்களுக்கு அந்த கெட்ட பண்புகள் அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு பத்னியும் கிடையாது, புத்திரர்களும் கிடையாது, அத்தோட நின்று போகிறது அப்படின்னு காட்டி இதெல்லாம் சொன்னாலே இப்போ நமக்கு இதெல்லாம் இந்த வம்சத்தை வச்சு என்ன பண்ணணும்னா ரொம்ப ஆச்சரியமாக முடிக்க போகிறார். ரௌத்ரான் ஏதானி ரூபாணி விஷ்ணோர் முனிவராத்மஜா. மைத்ரேயரே, நான் இப்போ ஏதோ கதை சொன்னேன், இவர்களுக்கு இவர் மனைவி, இவர்களுக்கு இவர் பிள்ளைகள் அப்படின்னு ஏதோ சொன்னேன் அப்படின்னு ஏதோ போச்சு அப்படின்னு சந்ததி அத்தோட விடாதீங்க. விஷ்ணுவினுடைய ரௌத்ரமான, அதாவது விஷ்ணுவினுடைய ரௌத்ரமான ரூபங்கள் தான் இது. ரௌத்ரமான ரூபங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னா இந்த பிரஜைகளெல்லாம் ஒரு பார்க்கறதுக்கு தான் இந்த சிருஷ்டியெல்லாம் பண்ணி வச்சுக்க பெருமாள். கர்மாவடியால் நாம் எல்லாம் ஏதான தண்டனை அனுபவிக்கணும்னா அதுக்குன்னு ஏதான ஒரு வியவஸ்தை பார்க்கணுமா வேண்டாமா? அந்த வியவஸ்தை பார்க்கறதுக்கு இத்தனை சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கார் பெருமாள் அப்படின்றத காட்டுறார். ரௌத்ரான் ஏதானி ரூபாணி விஷ்ணோர் முனிவராத்மஜா நித்திய பிரளய ஹேத்துத்வம் ஜகதோஸ்ய பிரயாந்திவை. இந்த அதர்மனுடைய இத்தனை சந்ததி எல்லாம் இருக்கிறது இல்லையோ, இதெல்லாம் வச்சு தான் அவர் நித்திய பிரளயமே பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க. நித்திய பிரளய ஹேதுத்வம் ஜகதோஸ்ய பிரயாந்திவை. அதே மாதிரி தக்ஷோ மரீச்சி ரத்ரிஷ்ச பிருக்வாத்யாஷ்ச பிரஜேஸ்வராக ஜகத்யத்திர மகாபாகா நித்திய சர்க்கஸ்ய ஹேதவா. இப்போ சொன்ன அதர்மனுடைய பிள்ளைகள் எல்லாம் நித்திய லயத்துக்கு பிரளயத்துக்கு அவர்கள் ஹேத்துவாக இருக்கலாம். அதே மாதிரி முன்னாடி பார்த்தா தக்ஷ பிரஜாபதி, அதே மாதிரி மரீச்சி மகர்ஷி, பிருகு, அங்கிரசு முதலான ரிஷிகள்லாம் பார்த்தோமா, அவர்களெல்லாம் நித்திய சிருஷ்டிக்கு ஹேத்துக்களாக இருக்கிறார். இவர்களெல்லாம் நித்திய பிரளயத்துக்கு ஹேத்துக்களாக இருக்கிறா. நடுவில் இருந்த அந்த சுவாயம்புவ மனு முதலானவர்கள் இருக்காளா, மனவோ மனுபுத்திராச்சா. அந்த சுவாயம்புவ மனு என்ன, அந்த மனுடைய பிள்ளைகளான பிரியவிரதன் உத்தானபாதன் இவர்களெல்லாம் என்ன, இவர்களெல்லாமே மனுபுத்திராச்ச பூபா வீரியதராச்சயே சன்மார்க்க நிரதாசூராஸ்தே சர்வே ஸ்திதிகாரிணா. அவர்களெல்லாம் சூரர்களாக இருந்து நல்ல மனசோடு இருக்கிறவாளானபடியாலே இந்த ஸ்திதியை பார்த்துட்டே போனால் இந்த அந்த பிரஜைகள் படைக்கப்பட்ட அந்த பிரஜைகள் எல்லாம் காப்பாற்றி கொண்டே போனார்கள். அப்போது நித்திய சர்க்கம் நித்திய சிருஷ்டின்றது ஒன்று உண்டு, நித்திய பிரளயம்ன்றது ஒன்று உண்டு, இந்த நித்திய ஸ்திதின்றது ஒன்று உண்டு. இப்போ அடுத்த கேள்வி வரும், நம்ம இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கிறச்சு அது என்ன நித்திய பிரளயம், நித்திய சர்க்கம், நித்திய ஸ்திதினா. அதை மைத்திரர் கேள்வியாகவே கேட்குறார். என்ன அந்த கேள்வி என்ன, அது பதில் என்ன அப்படின்றத அடுத்த நாள் பார்க்க பிராப்தம். இல்லை இன்னும் 2 நிமிஷம் இருக்குது, அதை முடிச்சுடுறேன். ஸ்ரீ மைத்ரேய உவாச்ச ஏயம் நித்யாஸ்திதிர் பிரம்மன் நித்தியசர்கஸ்த ததேரிதः நித்யாபாவாச்ச தேஷாம் வை ஸ்வரூபமம கத்தியதாம். ஏதோ நித்திய பிரளயம், நித்திய சிருஷ்டி, நித்திய ஸ்திதி அப்படின்னால ஏதோ 3 சொன்னீங்களே, அதை எனக்கு கொஞ்சம் விவரமாக சொல்லணும். நித்திய பிரளயம்னா என்ன எனக்கு புரியலையே. பிரளயம்னா எல்லாம் அழிஞ்சு போகிறதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். நித்திய பிரளயம்னா என்ன எனக்கு புரியலையா. அதை காட்டுற பராசரம் மேலே சர்கஸ்திதி விநாசாச்ச பகவான் மதுசூதனः தைஸ்தை ரூபைர் அச்சிந்தியாத்மா கரோத்யவ்யாஹதோ விபு. அது சிருஷ்டியோ ஸ்திதியோ பிரளயமோ எதுவாக இருந்தாலும் அந்த எம்பெருமான் மதுசூதனன் தான் அதை நடத்திட்டே போகிறான். அதில் எந்த ஐயப்பாடும் வேண்டாம், அந்தந்த ரூபங்களை கொண்டு அவன் தான் நடத்துகிறான். ஆனால் நைமித்திகா பிராகிருத்திக ததைவ ஆத்தியந்திகோத்விஜா நித்தியஷ்ட சர்வபூதானாம் பிரளயோயம் சதுர்விதா. பிரளயம்ன்றது 4 வகைப்பட்டிருக்கிறதுன்ற. என்ன 4 வகைன்னா நைமித்திகம், பிராகிருத்தம், ஆத்தியந்திகம், நித்தியம் அப்படின்னு 4 வகை.
அது என்னன்றதை சுருக்கமாக சொல்கிறேன், ஸ்லோகத்தில் அதுதான் இருக்கும். நைமித்திகம்னா இப்போ பார்த்தோம், அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம், பிரம்மாவுக்கு ஒரு இரவு வந்துவிட்டால் தூங்கி போயிடுவார். அவர் தூங்கினா 10 லோகங்கள் போயிடும். இது வரைக்கும் பார்த்தோமா? அந்த 10 லோகங்கள் நடுவில் போகிறதுக்கு தான் நைமித்திக பிரளயம்னு பேர். சரி, பிராகிருத பிரளயம் என்னன்னா, பிரம்மாவுக்கு ஆயுசு முடிஞ்சு போகிறதோ இல்லையா, ஒரு நாள் 100 வருஷம் போனால் பிரம்மாவுக்கு ஆயுசு முடிஞ்சு போனால் மொத்த அண்டமே காணாமல் போயிடும். அதில் ஒரு லோகம் விட்டு பாக்கி எல்லாம் வந்தது கிடையாது, மொத்த அண்டமே காணாமல் போயிடும், சிருஷ்டியே காணாமல் போயிடும். அதுதான் பிராகிருத பிரளயம்னு பேர். மூணாவதாக சொன்னால் ஆத்தியந்திக பிரளயம். ஆத்தியந்திகம்னு என்ன? பெரிய பெரிய யோகிகள் இருக்கார், நம்மாழ்வார் இருக்கார், இந்த லோகத்தில் வாழ்ந்தவர் தான் ஒரு காலத்தில். ஆனால் எம்பெருமான் அடைஞ்சாலும் இல்லை, கடைசியில் மோட்சத்தை அடைஞ்சு பெருமாள் கிட்ட போய் சேர்ந்துட்டாரோ இல்லையோ, திரும்ப இந்த புனராவృத்தியின் இந்த சம்சார பக்கம் வரவே இல்லை. அப்போ ஆத்தியந்திகம்னா அந்த மோட்சத்தை அடைஞ்சு திரும்பி வரவே மாட்டார் அப்படின்னு கடைசியாக போய் சேர்ந்துடுறாரோ இல்லை வைகுண்டத்துக்கு, அதுக்கு ஆத்தியந்திக பிரளயம்னு பேர். இந்த பாக்கி இருக்கிறது ஒன்று. நாலாவது நித்திய பிரளயம். என்னதுன்னா, நித்தியமே இந்த லோகத்தில் பார்த்துட்டே இருக்கோம், ஒருத்தர் போயிட்டே இருக்காளோ இல்லையோ, அந்த நித்தியமே ஜனங்கள் போயிட்டே இருக்கிறதுக்கு தான் நித்திய பிரளயம்னு பேர் வச்சுட்டான். அவர்கள் போனால் என்ன சுவாமி பண்ணுறாங்கன்னா, திரும்பி வந்து தான் தீருவான். இங்கே போனவா திரும்பி வந்து ஆகணும். ஒரே ஒரு வழி, அந்த எம்பெருமானுடைய திருவடியை பிடிச்சு அவன் சொன்னபடி இருந்துட்டா அது ஒரே வழி தான். அவன் ஒரே வழி தான் நம்ம மோட்சத்தை அடையிறது, ஆத்தியந்திக பிரளயத்தை அடையிறதுக்கு. அது வரைக்கும் நித்திய பிரளயத்தில் சுற்றிகிட்டே இருக்க வேண்டியது தான் அப்படின்னு காட்டினார். நித்தியஸ்ட சர்வபூதான பிரளய சதுர்விதா பிராமோ நைமித்திகஸ்த. இப்போ நான் சொன்ன விஷயத்தை ஸ்லோகமாக சொல்லிருப்பார், அவ்வளோதான். பிராமோ நைமித்திகஸ்தத்ர சேதேயம் ஜெகதீபதி பிரயாதி பிராகிருதே சைவ பிரம்மாண்டம் பிரகிருதோ லயம் ஞானாத் ஆத்தியந்திக புரோக்தः யோகினः பரமாத்மனி நித்திய சதைவ பூதானாம் யோ வினாஷோ திவானிஷம் அப்படின்னு இந்த 4 பிரளயங்களை 2 ஸ்லோகங்களை சொல்லிட்டார். அது மேலே அதாவது நித்திய சிருஷ்டி அப்படின்னு சொல்லியிருக்காளோ இல்லையோ, அதுனா நித்திய சிருஷ்டினா பிரசூதி பிரகிருதேரியாத்து சா சிருஷ்டி பிராகிருதா ஸ்மிருதா. 3 விதமான சிருஷ்டிகள் உண்டு. இல்லை ஆத்தியந்திக சிருஷ்டின்றது ஒன்று கிடையாது. ஆத்தியந்திக பிரளயம்ன்றது ஒன்று உண்டு. போனால் போய விட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டா இல்லையா, வந்தே வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனுடைய ஆத்தியந்திக சிருஷ்டியை தவிர வேறு 3 இருக்குது. பிராகிருத சிருஷ்டி, நைவித்திக, அது தைனந்தின சிருஷ்டி, நித்திய சிருஷ்டி 3 இருக்குது. அதில் பிராகிருத சிருஷ்டி அப்படின்றது அந்த அண்டத்தையே முதல்ல படைக்கிறானோ இல்லையோ பெருமாள், அதாவது பிரம்மாவையே புதுசாக படைக்கிறானோ இல்லையோ, அது பிராகிருத சிருஷ்டி சொல்லப்படுறது. பிரசூதி பிரகிருதேரியாத்து சா சிருஷ்டி பிராகிருதா ஸ்மிருதா தைனந்தினி ததா புரோக்தா யாந்தர பிரளயாதனும் அப்படின்னு பிரம்மாவுக்கு ஒரு இரவு முடிஞ்சு பகல் வர்றச்சே ஒரு சின்ன பகுதியை மட்டும் சிருஷ்டிக்கிறான்னு பார்த்தோமே, அதுக்கு தான் தைனந்தின சிருஷ்டி அப்படின்னு பேர். பூதானி அனுதினம் எத்திர ஜாயந்தே முனிசத்தமா நித்தியசர்கோஹி சப்ரோக்தா புராணார்த்த விசக்ஷணை இப்படின்னு. நித்திய சிருஷ்டி நாம் பார்த்துட்டு இருக்கிற சிருஷ்டி தான். அப்பப்போ நித்தியமே ஒரு குழந்தை பிறந்துட்டே இருக்கிறது இல்லையோ, அவர்களுக்கு குழந்தை பிறந்தது, இவர்களுக்கு குழந்தை பிறந்தது சொல்கிறா, இதுக்கு தான் நித்திய சிருஷ்டின்னு பேர். இந்த மாதிரி ஏவம் சர்வசரீரேஷு பகவான் பூதபாவனா சம்ஸ்திதா குருதே விஷ்ணுர் உற்பத்தி ஸ்திதி சம்யமான் அப்படின்னு. இந்த மாதிரி எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் விஷ்ணு தான் அந்தர்யாமியாக இருந்துட்டு சிருஷ்டியோ ஸ்திதியோ பிரளயமோ அதை பார்த்துட்டே இருக்கார். அவர் தான் எல்லாத்தையும் நடத்துறார் அப்படின்னு காட்டுறார். சிருஷ்டிஸ்திதே விநாசானாம் சக்தய சர்வதேகிஷு வைஷ்ணவிய பரிவர்த்தந்தே மைத்ரேயாஹர்னி சம்சமாக. எல்லாருடைய உடம்புலையும் இந்த 3 சக்திகளும் இருக்கிறதுன்னு காட்டுறார். நம்ம எல்லாரும் ஒருத்தர்லையும் இந்த 3 சக்தி இருக்கு. வைஷ்ணவமான சக்தி எம்பெருமான் நமக்குள்ளே இருக்கிறபடியால் இந்த வைஷ்ணவமான சக்தி நமக்கு உண்டு. சிருஷ்டி பண்ணுறதுக்கும் சக்தி உண்டு, காக்கிறதுக்கும் சக்தி உண்டு, அழிக்கிறதுக்கும் சக்தி உண்டு. ஆனால் இது 3 நமக்கு வேண்டான்றார். இது 3ஐயும் விட்டுட்டு ஆத்தியந்திகமான பிரளயத்தை அடையிறதா நம்முடைய ஒரு நோக்கா இருக்கணும். குணத்திரயமயம் கேத்தது பிரம்மன் சக்தித்ரயம் மகத்து யோதியாதி யாத்தியேவம் பரம் நாவர்த்ததே புனः. யார் அதாவது இந்த 3 சக்திகளை மீறி நில்றதுன்றது, தாண்டி நிற்கிறதுன்றது சுலபம் கிடையாது. ஆனால் யார் ஒருவன் இதை தாண்டி நிற்கிறானோ அவன் திரும்பி இந்த பக்கத்தில் வரவே மாட்டாத ஸ்ரீவைகுண்டத்தை அடைஞ்சு நச்ச புனராவர்த்ததே சொல்கிறபடிக்கு அங்கே எம்பெருமான நித்தியமே சேவிச்சுண்டு சுகமே இருப்பன் அப்படின்றதோட இந்த 7வது அத்தியாயம் முடியறது. மேலே 8வது அத்தியாயத்தில் மேலும் சில சிருஷ்டி வகைகள் சின்னதாக சொல்லிட்டு அந்த சிருஷ்டி அத்தோட நின்று போயிடுறது. அதுக்கு மேலே சமுத்திர மந்தனம் அப்படின்னு நம்ம பெருசாக ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த சமுத்திர மந்தனத்தை பற்றி மேலே சொல்ல போகிறார். அது முன்னாடி பெருமாளும் பிராட்டியும் இந்த ஜகத்தை எல்லாம் எப்படி வியாபிச்சிருப்பா, அவர்கள் எப்படி அந்யோன்யமாக ஒருத்தர் அப்படின்னு ஆகியிருப்பா அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக காட்ட போகிறார். அதெல்லாம் என்னன்றதை நாளைய தினம் அனுபவிக்க பிரார்த்தனை ஸ்ரீமதே ராமானுஜாய.